போதி தர்மரும் தக்காளி சாம்பாரும் இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நம்ம போதி தர்மர் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து தான் சைனா போயிருக்காரு. அவருக்கு மருத்துவ குறிப்புகள் சொல்லி கொடுத்தது நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் தான். அப்படிப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை பொருட்கள் நம்ம சமையலறையிலேயே நிறைய இருக்குது. அதில் சிலதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள்: தேங்காய், 6 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கடலை 3 மேஜைக்கரண்டி, தக்காளி 3. தேங்காயோட மருத்துவ குணங்கள்: தேங்காய் நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுருக்கோம். கேரளாவில் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. தக்காளியில் 10 வகையான அமிலங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக லைகோபின்னுங்கிற அமிலம் நம்ம உடம்பில் வர நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக இருக்குது. அதில் முக்கியமாக கேன்சர், இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அது ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது. இது டேப்லெட்டாகவே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சோம்பு ஜீரணத்தை தூண்டுது. பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது சோம்பை மிட்டாயாக செஞ்சு தராங்க. மிளகு ஒரு வைரல் ஏஜென்ட். இது சளிக்கு, தொண்டை கரகரப்பு, காய்ச்சலுக்கும் கேட்கும். கடலை உடம்புக்கு குளிர்ச்சி தரும். தலைக்கு தேய்ச்சி குளிச்சா கண்ணில் சூடு வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. பூண்டு கொலஸ்ட்ராலை குறைக்கும். உடம்புல இருக்கிற வாயுவை வெளியே தள்ளும். இஞ்சி மூளையை நல்லா வேலை செய்ய வைக்குது. ஜீரண சக்தியை தூண்டுது. சைனாவில் எல்லா குழந்தைகளுக்கும் காலையில் ஒவ்வொரு துண்டு இஞ்சி தராங்க. அதனால் அவங்க நல்லாவும் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சீரகம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். ஆரம்ப நிலை பிபியை சரி செய்கிறது. கருவேப்பிலை தலைமுடி வளர, கண்கள் நன்றாக தெரியவும் உதவுகிறது. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலாலாம் கல்லில் அரைச்சா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, நம்ம மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வர அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கடைசியாக தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இட்லி கூட தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அள்ளும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.